Hi, hello, welcome back to RE Delights Designer. So, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏற்கனவே பார்த்த பிரைடல் பேக் neck blouse ஓட ஸ்லீவ் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் கஸ்டமர் வந்து நமக்கு கிராண்டா கேட்டிருந்தனால நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி வர்க் பண்ண போறோம். உங்களுக்கு யாருக்காவது ஆரி வர்க் blouse பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போடணும் நீங்க நினைச்சீங்கன்னா மேல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ இந்த blouse எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா எப்பவும் போல செயின் ஸ்டிட்ச் 3 லேயர் நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து சுகர் பீட் லேயர் 4 mm பீட் லேயர் அடுத்து சுகர் பீட் அடுத்து ஸ்டோன் செயின் இத மாதிரி இந்த ஆர்டர்ல நீங்க வச்சு நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கணும். சேம் இந்த border வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேக் நெக்குக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் நான் இங்க போட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேலே திலகம் சேஃப் ஸ்டோன் ஸ்மால் சைஸ் எடுத்துர்க்கேன். இதுக்கு ரெண்டுக்கு இடையில கேப் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.6 இன்ச் கிட்ட நீங்க மார்க் பண்ணிட்டு எப்பவும் போல சுத்தி சுகர் பீடை கொடுத்துட்டு இடையில வந்து சுகர் பீடை 3 mm ஒயிட் பீடை அடுத்து சுகர் பீட் இந்த மாதிரி லேயர்ல நீங்க கொடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஃபுல்லா செக்டு பேட்டர்ன் தான் நான் போட போறேன். இதுக்கு என்ன பண்ணலாம்னா நான் வந்து 1 இன்ச் கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்கொயரான பேப்பர் வந்து நான் எடுத்துர்க்கேன். சரியா இதை எடுத்துட்டு ஈக்குவலா நீங்க கட் பண்ணிக்கணும். அதாவது மடக்கி வெச்சுக்கோங்க. ரெண்டா மடக்கி வெச்சிட்டு நீங்க ஈக்குவலா கட் பண்ணீங்கனா இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்க வச்சிட்டு நீங்க வந்து ரஃப்பா நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? அத மாதிரி நம்ம பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 1 இன்ச்சுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கணும். ஸ்கொயர் வந்து ஈவனா தான இருக்கும் நாலு சைடு. அதனால நான் வந்து 1 இன்ச் அல்லது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கொயர் எனக்கு கொஞ்சம் பெருசா வேணும் ரொம்ப குட்டி குட்டியா வேணாம் அப்படினீங்கனா ஒரு 1.5 இன்ச் கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சுக்கு எடுத்துர்க்கறேன். இதே 1 இன்ச் வந்து ஈக்குவலா இருக்கணும் நாலு சைடு. சரியா? அத வந்து அதுக்கு அப்புறம் பாதியா நீங்க கட் பண்ணனும். கட் பண்ணா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்க அந்த இதல ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ரஃப்பா நீங்க இத மாதிரி வரைஞ்சுக்கணும். இத மாதிரி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ஈக்குவலா வரும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வரிசையா ட்ரையாங்கிள் ஃபுல்லா நான் கரெக்ட்டா போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளை கரெக்ட்டா அந்த லைனுக்கு நேரா நீங்க ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து ஒரு லைனை போடணும். ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்த லைன் போடுறதுக்கு என்ன பண்ணனும்னா அடுத்த ட்ரையாங்கிள் இருக்குல அந்த ட்ரையாங்கிளோட லைன் மேல நீங்க வெச்சுக்கணும். இத மாதிரி தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணி கரெக்ட்டா நம்ம வந்து போடணும். நான் வந்து இத மாதிரி தான் நான் போட்டுருக்கேன். இப்படி பண்ணும்போது நமக்கு ஈக்குவலா வரும் எல்லாமே. ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இந்த சைடு ஃபுல்லா நான் முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்க லைன் லைனா போட்டுக்கோங்க. இப்போ ஆப்போசிட் சைடுக்கு எப்படி போடணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடுல அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட 1 லைனை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இன்னொரு லைன் இருக்குல அதுக்கு வந்து ஆப்போசிட்ல போடும்போது நமக்கு கரெக்ட்டா நம்ம மேட்ச் ஆகி ஆப்போசிட்ல லைன் வந்துரும். நான் போடுறத பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். நான் சொல்லணும்னு தேவையில்ல. சோ இத மாதிரி நீங்க போட்டக்க அப்புறம் கீழ வந்து ஃபுல்லா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல வந்துரும். மேல எல்லாம் என்ன பண்றது அப்படி நீங்க கேட்டிங்கனா மேல நம்ம போடாத கோடுகள் இருக்குலையா அதுக்கு மேல நீங்க 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து இத மாதிரி மார்க் பண்ணிட்டேன். மேலேயும் கீழேயும் இத மாதிரி மார்க் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேரா நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கண்டினியூவா போட வேண்டியதான். ஏன்னா நம்ம 1 இன்ச் தான வச்சிருக்கோம். அதனால அந்த 1 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்கேலால நான் அந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இத மாதிரி போடும்போது நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்துரும். சரியா? அத பத்தின உங்களுக்கு பயம் வந்து வேண்டாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன்ல வந்து ஃபுல்லா நம்ம வந்து சுகர் பீட் லேயர் வந்து நான் கொடுக்க போறேன். இதே மாதிரி ஆப்போசிட்ல வரும்போது நீங்க என்ன பண்ணனும்னா தனித்தனியா நாட்லாம் போட வேணாம். அப்படியே நீங்க கண்டினியூஸா நீங்க வந்து அந்த சுகர் பீடை நீங்க கொடுத்துக்கிட்டே வரணும். சோ இத மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணிருக்கேனா 3 mm பீட் தான் வச்சு நம்ம போட்டுருக்கோம். ஒரு சைடு ஃபுல்லா 3 mm ஒயிட் பீட் இன்னொரு சைடு 3 mm கோல்ட் பீட். இதே தான் நான் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது எப்படி போடணும்ன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதல பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாமே நம்ம கோல்ட் கலர்ல கொடுக்க போறோம். அடுத்த லைன் ஃபுல்லாமே ஒயிட் கலர்ல கொடுக்க போறோம். கோல்ட் கலர்ல கொடுக்கிறது எல்லாமே 4 mm பீட் சுகர் பீட். ஒயிட் கலர்ல உள்ளது எல்லாமே 3 mm ஒயிட் கலர் பீட் சுகர் பீட். சரியா? சோ சைஸஸ் நான் வந்து கரெக்ட்டா சொல்லிட்டேன். அதே மாதிரி பாத்துக்கோங்க. இதுல போடுறது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா புட்டாக் மேக் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் போட்டுட்டு நீங்க நாட் போடாமயே நீங்க நாலு சைடும் போட்டுட்டு கடைசியா நீங்க எண்ட் நாட் போட்டுக்கலாம். சரியா? ஸோ லைன் மாறி மாறி நீங்கள்
பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த ரெட் கலர் ப்ளவுஸ்க்கு இதுக்கும் நல்லாவே ப்ரைடல் லுக் கிடைக்கும். அதுவும் ஒயிட் பீடு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் ப்ரைடல் லுக் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கீழே ஃபுல்லாமே நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் போட்டாச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.